உலகத்தோட மிகப்பெரிய இரண்டாவது மிகப்பெரிய கடற்கரையோட மையத்துல நடந்த ஏர் ஷோ ஆஃப் சென்னை 2024ல ஏற்பட்ட ஒரு விபரீதம், அதனால ஏற்பட்ட உயிரிழப்புகள் தான். எஸ், இது வந்து வெறும் நிறைய பேர் அரசாங்கம் இல்ல வந்து சில பேரை மட்டும் குறை கூறுறாங்க. ஸோ நம்ம ஓவராலா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து மக்கள் மேலேயும் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொல்லலாம், இல்ல வந்து அரசாங்கமும் இதை வந்து பெரிய லெவல்ல பிளான் பண்ணும்போது அந்த பிளானிங் ஏற்ற மாதிரி நிறைய பண்ணிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கான ப்ராப்ளம் எங்க கிரியேட் ஆச்சு, எப்படி வந்து இதெல்லாம் நடந்தது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம கண்டதை பேச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செகண்ட் ஆனிவர்சரி ஆஃப் ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட 92nd ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி கிராண்ட் பிளானிங் பண்ணாங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். அது மட்டும் இல்லாம பிளேசஸ் சூஸ் பண்ணாங்க, சென்னையா, மும்பையா, கொல்கட்டாவா, இல்லைன்னா வந்து வேற ஏதாவது பிளேசஸ் சூஸ் பண்ணி அங்க பிரம்மாண்டமா நடத்தலாமான்னு யோசிக்கும் போது பிரதமர் மோடி இதுக்கு முன்னாடி கொடுத்த கொஞ்சம் அறிவுரையை வச்சு ஆல்ரெடி நார்த் சைட்ல தான் நிறைய ஏர்ஃபோர்ஸ் ஷோஸ் எல்லாம் நடத்துறோம், ஸோ சவுத் இந்தியால பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணும்போது அவங்க சூஸ் பண்ணது வெறும் ஏர்ஃபோர்ஸ்க்கு அந்த 92nd ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றதுக்கு மட்டும் இல்லாம ஒரு பெரிய வேர்ல்ட் ரெக்கார்டும் கிரியேட் பண்ணா எப்படி இருக்கும்னு யோசிச்சாங்க. அதோட விபரீதம் அவுட்புட் தான் இப்படி வந்து நடந்திருக்கு. என்னன்னா யூஸ்வலா 9 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வந்து ஒரு பெரிய கூட்டம் கூட்டினதுதான் அதிகபட்ச கூட்டமா வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இருக்கு. ஸோ அதை பீட் பண்ணோம்னா 15 லட்சம் வரைக்கும் கூட்டம் கூடணும் அப்படின்றத ஒரு தாட்டா வச்சுக்கிட்டு இந்த ஏர்ஃபோர்ஸ் ஷோவை ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ ஆர்கனைஸ் பண்ற வரைக்கும் வந்து 50 நாள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி ரிஹர்சல் பண்ணாங்க. டெய்லி வந்து ஆல்ரெடி வந்து ஷோ நடக்கிறதுக்கு முன்னாடியே சென்னை மெரினால வந்து ஷோ டைம் மாதிரி டெய்லி எல்லாரும் போய் வேடிக்கை பார்த்தாங்க. பயங்கரமா நடந்தது. பயங்கரமா அதை நோக்கி வந்து October 6 எக்ஸாக்டா 11 மணில இருந்து 12:58 வரைக்கும் நாங்க ரெடி பண்ணிட்டோம், உங்களுக்கு ஏர் ஷோ 2024 வருது அப்படின்னு வந்து ஏர்ஃபோர்ஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் கேட்டு ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு மனு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ 15 லட்சம் பேர் பங்கேற்க போற மிகப்பெரிய கிராண்ட் ஷோ ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஷோ ஆர்கனைஸ் பண்ண ட்ரை பண்ணி பட் அது வந்து எக்ஸிக்யூட் பர்ஃபெக்டா பண்ண முடியலன்றதுதான் ஒரு விஷயம். ஸோ ஏர் ஷோல நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட நேத்திக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் பிரகாரம் ஏர் ஷோ வந்து இந்த மாதிரி ஆனதுக்கான ரீசன் அப்படின்றது ஏதோ அந்த 2 hour அப்படின்றதுலாம் கிடையாது. ஆஸ் பர் டிராபிக் போலீஸ் கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க முன்னாடியே 9:30க்கே பார்க்கிங் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம், இல்ல வந்து நிறைய பேர் ஆக்குபை பண்றாங்க, ஸோ 9:30 முன்னாடி வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வீட்டுல இருந்து ஒருத்தவங்க 7 மணி கிளம்பினாதான் 9:30க்கு சென்னை மெரினா ரீச் பண்ண முடியும்னு முன்னாடியே கிளம்புறாங்க. ஸோ அந்த மாதிரி கிளம்புறவங்க 2 hour முன்னாடி கிளம்புறவங்க ஆல்ரெடி டயர்ட் ஆயிடுறாங்க அந்த 2 hourக்கு. அதுக்கப்புறம் 9:30க்கு வந்து கிட்டத்தட்ட 11 o'clock வரைக்கும் வெயிட் பண்றாங்க. 11 to 1 ஷோ நடக்குது. இதுவே கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே. அந்த ஷோவோட ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஜோஷ்னு வாங்கலாம், அந்த ஜோஷ்ல வந்து நம்மளுக்கு பெருசா டயர்ட்னஸ் அவ்வளவா தெரியாது. பட் நம்ம டீஹைட்ரேட் ஆயிட்டே தான் இருக்கும். ஏன்னா சென்னை வெயில் அப்படி, முக்கியமா கடல் வெயில், அது அந்த மண்ணு அந்த கடல் வெயில்ன்றது அதிகப்படியான டீஹைட்ரேஷனை உருவாகும். ஸோ வந்து முன்னாடியே முன்னெச்சரிக்கையா நிறைய பேர் சொன்னது என்னன்னா, மறக்காம கொடை எடுத்துட்டு போயிடுங்க, தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போயிடுங்க. ஏன்னா 15 லட்சம் பேர் மக்கள் தொகை இருக்க இடத்துல வந்து நீங்க எவ்வளவு தண்ணி பாட்டில் வித்தாலும் சரி, எவ்வளவு சாப்பாடு வித்தாலும் சரி, உங்களுக்கு வந்து தேவையானது வந்து கரெக்ட் டைம்ல கிடைக்காது. அப்படியே நீங்க பணம் ஜிபே எவ்வளவு வச்சிருந்தாலும் சரி, அதுதான் நிதர்சனமான உண்மை. சோ வந்து அந்த 2 hour ஏர் ஷோ முடிஞ்ச பிறகு தி ரியல் ட்விஸ்ட் ஸ்டார்ட்ஸ் அப்படின்றது, ஒன்ஸ் மக்கள் வந்து உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் சஃபகேஷன் அப்படின்றது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்களுக்கு, வித் வெயில் அண்ட் மணல். ஸோ வந்து அவங்க அந்த டயர்ட்னஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு வரும்போது அவங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டா வெளியில வர முடியல, தண்ணி கிடைக்காம, டிராபிக்கை வந்து கிளியர் பண்ண முடியாம. தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8000 போலீஸ், வாட்ச் டவர்ஸ், தண்ணி பந்தல், ஆம்புலன்ஸ் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணாலும் 15 லட்சம் பேர்ல குறைஞ்சது ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேராச்சும் தண்ணி தாக அடைஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லயும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது, அதே சமயம் வந்து மக்கள் சைட்லயும் குற்றம் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு டிசாஸ்டர் அப்படின்றதான் சொல்ல முடியும். அன்அவாய்டபிள் டிசாஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. கண்டிப்பா இட்ஸ் அவாய்டபிள் டிசாஸ்டர். மக்களாகிய நம்ம வந்து ஆல்ரெடி ஆஃப்டர் கொரோனா நம்மளோட உடம்பு கண்டிஷன், நம்ம எப்படிலாம் டிராவல் பண்றோம், நம்மளால தாங்க முடியுதா அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ முன்னெச்சரிக்கையா வந்து இல்லை எதுக்குன்னு சொல்லி அவாய்ட் பண்ணவங்க நிறைய. ஸோ அதெல்லாம் தாண்டி இல்லை நம்ம ஒரு எப்போ அடிதான் அந்த ஷோ நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஜோஷ்ல போய் பார்த்தவங்க நிறைய. ஸோ அந்த மாதிரி ஜோஷ்ல போய் பார்த்தவங்க வந்து அவங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி டிசாஸ்டர், ஒரு 5 உயிரிழப்புகள், 294 பேர் ஃபெயிண்ட் ஆகி விழுந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 600க்கும் மேற்பட்டவங்க வந்து
மயக்க நிலையில அப்படியே கிருகிருன்னு ஆயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. இதெல்லாம் வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. அதை தவிர்த்து நிறைய தலைவர்களும் இதை பத்தி பேசியிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள், கார்த்திக் சிதம்பரம், மா சுப்பிரமணியம் அவர்கள், மேயர் பிரியா அவர்கள், அப்புறம் வந்து ஏடிஎம்கேல வந்து எடப்பாடி அவர்கள், அப்புறம் பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், இவங்கெல்லாம் வந்து இது வந்து எப்படி சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு ஒரு கவனக்குறைவு அப்படின்றாங்க. சில பேர் வந்து இறந்தவங்களுக்கு வந்து இறந்தவங்களுக்கு வந்து காசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ஓவராலா பொலிட்டீஷியன்ஸ் வைஸ் வந்து சொல்ற ஒரு விஷயம். பட் அதெல்லாம் தாண்டி மக்களாகிய நாம தான் இப்ப கொரோனா மாதிரி ஒரு விஷயம் வரும்போது கூட கவர்மெண்ட் அறிவுரை தான் பண்ண முடியுமே தவிர நீங்க பண்ணவே பண்ணாதீங்க, இதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம எந்த இடத்துலையும் சொல்லவே முடியாது. கவர்மெண்டால ஆர்டரே போட முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் அவங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணாங்க. இட்ஸ் டிசாஸ்டர், அவாய்டபிள் டிசாஸ்டர் தான் ஏற்பட்டிருக்கு. இதுல இருந்து நம்ம டேக் அவேவா எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி கூட்டம் கூடுற இடத்துல வந்து நம்மளை நாமளே என்கேஜ் பண்ணிக்கிறத கம்மி பண்ணிக்கணும். அதாவது லிமிடெட் கூட்டத்துல போய் நம்மளை என்கேஜ் பண்ணிக்கிறோமா, சினிமா இல்ல பார்க்கு இல்லைன்னா ஏதோ ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்னா அதெல்லாம் ஓகே. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு திடீர்னு கூட்டம் இருக்கு தெரியுமா, ஒரு 15 லட்சம் பேர் ஆர்கனைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சான்சஸ் வந்து எந்த கவர்மெண்ட் அட்வான்ஸ்டு கண்ட்ரிஸால கூட இன்னும் ஆர்கனைஸ் பண்ண முடியுன்றதான் நிதர்சனமான உண்மை. ஸோ கேர்ஃபுல், பி கேர்ஃபுல் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப் டாடா பாபாய் சி யூ.